السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய கருணையால் இவ்வளவு நேரம் தான தர்மம் செய்வதின் சிறப்பை பற்றி சொல்லி இந்த மஸ்ஜிதுக்கு தேவைன்னு சொன்னாங்க. இந்த பள்ளிவாசலுடைய ஒரு தேவையை சொல்லி காமிச்சாங்க. நம்ம மிஸ்கீனுடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா ஒரு சிந்தனையை கொடுத்தா இன்ஷா அல்லாஹ் பயான் செய்யறதோட நிப்பாட்டாம நாமளும் அதுல பங்கெடுத்துக்கொள்ளணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. என்னுடைய சார்பாக இன்ஷா அல்லாஹ் ஒரு 5000 ரூபாய். ஏன்னா அந்த யாரெல்லாம் அந்த பாத்ரூம் கியாமத் வரைக்கும் பயன்படுத்துறாங்களோ, எந்த மாணவர்லாம் ஓதுறாங்களோ, நமக்கு பாடுது நாம மண்ணறைக்கு போனாலும் சவாப் வந்துகிட்டே இருக்கும். ஒரு 5000 ரூபாய் எழுதிக்குமா இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு போய் அனுப்பிச்சு வச்சிடறேன். ஏன்னா பயான் செய்யறவங்க நிறைய பேர் பயான் செஞ்சுட்டு மற்றவங்க சொல்லிட்டு போறதுல நாமளும் பங்கெடுத்துக்கணும். நாம இங்க பயான் வந்தது உங்களுக்கு எதுவும் காசு வாங்குறதுக்காண்டி வரல. மாசம் அவங்க கூப்பிட்டாங்க, 2வது மாசம் இதுக்கு எந்த காசும் நான் வாங்குறதும் இல்லை, போன மாசமும் நான் வாங்கல. பயான் காசுக்காக உள்ள பயான், எல்லாவுக்காக வேண்டி உள்ள பயான். அப்ப என் சார்பாக இன்ஷா அல்லாஹ் ஒரு 5000 ரூபாய். வேற யாரும் சொல்றாருன்னு சொல்லுங்க. அவங்க சொல்லுங்க. யார் பேரு? சுல்தான். அவங்க பேரு போட்டுங்க. எவ்வளவு? 2000 ரூபாயா? 20,000. மாஷா அல்லா, மாஷா அல்லா. 80,000 வந்துடும் போட்டுருக்குப்பா. ஷமீர் பாஷா 1000 ரூபாய். மாஷா அல்லா. நம்ம பாதுஷா 2000 ரூபாய். அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸ்ல கொடுத்தா 1க்கு 10 மடங்கு சவாப் கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நம்ம முஸ்தபா மௌலா பல்லப்பட்டி 5000 ரூபாய். மாஷா அல்லாஹ். 10,000 ரூபாய். அத்தீஃப் மௌலா என்ன ஊர் மௌலா? அரியலூர் பெரம்பலூர். அத்தீஃப் மௌலா 10,000 ரூபாய். மாஷா அல்லாஹ். ஹாமித் அவங்க திருநெல்வேலி எந்த வருமா தென்காசின்னு வந்திருக்கிறாங்க. அவங்க எவ்வளவுமா? 2000 ரூபாய். மாஷா அல்லாஹ். ஜரார் மோலா 5000 ரூபாய். ஊட்டி உங்க பேரு உமர் மோலா 5000 ரூபாய். பாரகல்லா. மாஷா அல்லாஹ். அப்துல் ஜப்பார் 1000 ரூபாய். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் பரக்கத் செய்யணும். சையத் இப்ராஹிம் 1000. அப்புறம் நீங்க இன்ஷா அல்லாஹ் மற்ற உள்ளவங்க தருவாங்க. அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அப்புறம் தருவாங்க. சரியாமா? ஜும்மால சொல்லுங்க, கொடுப்பாங்க. எல்லாம் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். ஜும்மால இருந்து உள்ளூர்காரங்க எல்லாம் வந்திருப்பாங்க. உள்ளூர்ல பிள்ளைங்க கம்மி. ஹுசைன் 1000 ரூபாய். ஹுசைன் அலி. யாருமா? முகமது ரஃபீக் 1000. மாஷா அல்லாஹ். பாரகல்லா. அல்லாஹ் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் 1க்கு 100ஆக, 1க்கு லட்சமா, 1க்கு கோடியா அல்லாஹ் கொடுப்பாங்க. யாரும் சொல்லுங்க. சரி. முகமது கான் 1000 ரூபாய். மாஷா அல்லாஹ். பாரகல்லா. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ரஹ்மத் செய்வானா. கொஞ்சம் முன்னாடி அப்படியே தள்ளி வரணும். கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் 1 இன்ச்சு நவரணும். கொஞ்சம் ஒரு உடம்பு கொஞ்சம் தூக்கத்தை விட்டு எதிர்க்கு. எல்லாரும் ஒரு நேரம் பயான் செஞ்சு போர் அடிக்கணும். 1 இன்ச்சு நவந்து விடுறாங்க. ஷேக் காதர் பாஷா 500. மாஷா அல்லாஹ். பாரகல்லா. பயான் இல்லமா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وآمرا
இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை அல்லாஹ் நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் தன் அடியார்கள் அவுலியாக்களை நல்லடியார்களை நேசிக்கக்கூடிய ஜமாஅத்தில் நம்மை அல்லாஹ் கொண்டு வந்தார். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். காலம் காலம் எல்லாம் கலிமாவோடு ஈமானோடு வாழ்ந்து கலிமாவோடு அல்லாஹ்வை அடைந்து கலிமா உள்ளவர்களோட கபரிலும் சொர்க்கத்திலும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எல்லோருக்கும் நசீபாக்குவாங்க. கலிமாவை உணர்ந்து அதன்படி செயல்பட்டு ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் கலிமாவை நம் ரசித்து ருசித்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அன்பர்களே, இந்த சபையிலே இந்த நாக்கிசான அடியானை, ஜாஹிலான முட்டாளான இல்மில்லாத அடியானை, கோவத்தில்லாத குதிரத்தில்லாத ஊமையான அடியானை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு முன் அமர்த்தி இருக்கிறான். என் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நல்ல செய்தி தருவானாக. ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு வகையிலே பயன் தரக்கூடிய ஏதோ ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா இந்த நாவிலிருந்து அல்லாஹ் வெளியாகுவானாங்க. ஒரு செய்தி ஹஜ்ரத் இப்னு அத்தாவுல்லா சிக்கந்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய ஹிகம் என்ற பிரபலமான நூலிலே எழுதியிருக்கிறார்கள். அதை உங்களுக்கு முன் சொல்ல அல்லாஹ் தஆலா உள்ளத்திலே போட்டான். அவன் என்னை பேச வைப்பான் இன்ஷா அல்லாஹ் தஆலா. இது மாதிரி அவன் சொல்றாங்க, மா தரக்க மினல் ஜஹிலி. நான் கவனிச்சுக்கிறீங்களா? நீ கேட்ட பின்னாடி பயானம் முடிஞ்ச பின்னாடி கேட்பேன் யார்கிட்டயாச்சும், இந்த பயான்ல உங்களுக்கு என்ன பயன் பெற்றீர்கள்? ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. ஒரு 10 பாயிண்ட் சொல்றேன்னா ஏதோ ஒரு பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்து சொல்லுங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்லுவீங்களா? கவனம். குறிப்பா நம்முடைய மிசாஜ் ராஃபி அண்ணன் வந்திருக்காங்க, அவங்களும் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். மா தரக்க மினல் ஜஹல் ஷைஅன், மடத்தனத்திலிருந்து மடமையிலிருந்து முட்டாள்தனத்திலிருந்தும் ஒரு % கூட விட்டு வைக்கவே இல்லை. மன் அராத யுஹ்திஸ ஃபில் வக்தி கைர மா அظஹரஹுல்லாஹு ஃபீஹி, அல்லாஹ் இவனில் இந்த நேரத்தில் எதை அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறானோ அதை விட்டு இதை வெளியாக்க வேண்டும் என்று இவன் மனசிலே கருதுகிறானே, வேறொன்றை நினைக்கிறானே, அவன் சர்வ முட்டாள் அப்படின்ட்டான். முட்டாள்தனத்திலிருந்தும் ஒரு பங்கை கூட விட்டு வைக்கவே இல்லை அப்படின்ட்டான். மா தரக்க மினல் ஜஹலி ஷையன், 100% கூட விட்டு வைக்கல அப்படின்னு அர்த்தம் என்ன? 100க்கு 100 முட்டாள். உன்னை அல்லாஹ் எந்த நிலையிலே இப்பொழுது வைத்திருக்கிறானோ, வாழ்க்கையில அல்லாஹ் வச்சிருக்கிறானோ, அதை விட்டு நான் இப்படி ஆக வேண்டும், அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்குமே, என்னையே அல்லாஹ் இப்படி வச்சான், என்னையே அப்படி ஆக்கல என்று நீ அல்லாஹ்வுக்கு அறிவுரை சொல்ற பாரு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு அறிவுரை சொல்றது, இவனோட முட்டா யாரும் நினைக்கும், முட்டா போய் எதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டா, அப்படி அவன் நினைப்பதை கொண்டு நடக்குமா? நடக்கவே நடக்கும். அல்லாஹ் என்ன நாடுறானோ அதான் நடக்க போகுது. இவன் வீணா முட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதோட வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லாஹ் உனக்கு என்ன நாடு இருக்கணும் அதான் போய் நடக்கும். நீ அதை சர்வசாதாரணமாக என்னை ரப்பு எப்படி கொண்டு போறனா கொண்டு போ, ரப்பே என்னை எப்படி வேணா கொண்டு போ ரப்பே, ஆனா உனக்கு வருத்தம் தரக்கூடிய மாறு செய்யக்கூடிய நிலையை ஆக்கிறார். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், பெருமானார் சொல்லி காட்டுவாங்க, எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நான் புகழ்கிறேன். வனஊது பில்லாஹி மின் ஹாலி அஹ்லின் நார், நரகவாதிகளின் நிலையை விட்டு என்னை பாதுகாத்துகிறது. என் சொல்லிலே என் செயலிலே உன்னை வருத்தப்படுத்தக்கூடிய சொல் செயல் நிகழ்வு நிகழக்கூடாது. மற்றபடி உன்னை பொருத்தமா படக்கூடிய எந்த நிலையில் என்னை நீ வைத்திருந்தாலும் அதை நான் பொறுத்துக் கொள்கிறேன். जिस हाल में वो रखे उस हाल में हम खुश हैं, मुद्दत हुई दफनाए एहसास मुसीबत को, जिस हाल में वो रखे उस हाल में हम खुश हैं. எந்த நிலையில் அல்லாஹ் தஆலா என்னை வைத்திருக்கிறானோ அதை நான் முற்றிலும் தலை சாய்த்து ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னு கேட்டா, நீ நினைச்சு நடக்குமா? நடக்கவே நடக்காது. इस जीने में मरने में तुझे दखल नहीं है. சூஃபியாக்கள் சொல்றாங்க, இந்த வாழ்க்கையில் நீ பிறந்ததுல நீ மௌத்தா போற வரைக்கும் எதுவாவது உனக்கு சம்பந்தம் இருக்குமா தெரியுதா? எதுவாவது நீ விரும்பி இந்த ஊர்ல பிறக்கணும்னு நினைச்சு பிறந்த யாராவது?
நான் கரெக்டா நான் எனக்கு பிறக்கும்போது தமிழ்நாடு தான் பிறக்கணும்னு நினைச்சேன். கரெக்டா அல்ஹம்துலில்லாஹ் பிறந்துட்டேன். யாராவது சொல்லுங்க ஜி, யாராச்சும் பிறந்த பிறகு பேசாம அமெரிக்காவை ஜார்ஜ் புஷ்ஷுக்கு மகனா பிறந்திருந்தா ஜி யாருக்கு தெரியும் ஜி, காபிரா மொத்த பேருப்ப இப்ப உட்காந்து யோசிக்கிறோம். நான் ஜப்பான்ல பிறகு சுத்தபத்தமா இருந்திருப்பேன். நீ எந்த ஊர்ல பிறந்த உன் கையில இருந்துச்சா? அல்லாஹ் பிறக்க வச்சா. எந்த நேரத்தில் எந்த வருடத்தில் பிறக்க வேண்டும்? யாராவது இந்த சிந்தனை இருந்துச்சா? செகண்ட் மில்லியன் 20ஆம் நூற்றாண்டில் பிறக்க வேண்டும். நான் பாட்டுக்கு 13ஆம் நூற்றாண்டில் பிறந்ததை எந்தைக்கு பிளேட்டில் போவது? பஸ்ஸில் போயிருக்க முடியுமா? 20ஆம் நூற்றாண்டில் பிறக்க வேண்டும். அல்லாஹ்வின் கோரிக்கை வச்சு அல்லாஹ் உன்னை 20ஆம் நூற்றாண்டு பிறக்க வச்சு பிளைட்லையும் கார்லையும் கொண்டு போயிட்டு இருக்கான். ஏன் நீங்க 13ஆம் நூற்றாண்டிலே பிறந்திருந்தா என்னைக்கு போன் உபயோகம் பண்ணிருக்க முடியாது? என்னைக்கு வாட்ஸ்அப் பாக்குறது, எப்ப நம்ம யூடியூப் பாக்குறது? அப்ப அல்லாஹ் தாலா நீ கோரிக்கை வச்சு 20ஆம் நூற்றாண்டுல பிறக்க வச்சானா? ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எந்த நேரத்தில் நீ பிறந்தாய் சம்பந்தம் இருக்கா? எந்த ஊரிலே பிறந்தாய் சம்பந்தம் இருக்கா? எந்த வாப்பாவுக்கு பிறக்கணும் கேட்ட எல்லாரும் கோரிக்கை வச்சியா? எந்த அம்மாவுக்கு பிறக்கணும் கோரிக்கை வச்சியா? எதுவா நமக்கு சம்பந்தம் இருக்குமா தெரியுதா? எத்தனை மாசம் அம்மாவின் வயிற்றுல இருக்கணும் யாராவது கோரிக்கை வச்சு? என்னைக்கு பிறக்கணும்? பிறக்கும்போது எத்தனை கிலோ இடம் இருக்கணும்? எஜமானுடைய மகளார் பிறக்கும் போது 700 கிராம் தான் இருந்தாங்க. இன்னைக்கு கல்யாணம் முடிச்சு பிள்ளை பெற்றுட்டாங்க. பிறக்கும் போது 700 கிராம். நான் வந்து கையில கொடுத்தா இவ்வளவு பெருசா இருக்காங்க குழந்தை. இவ்வளவுதான் 700 கிராம். அல்ல அந்த 700 கிராம் 800 கிராம் ஆக்கி அந்த 700 கிராம்ல கல்வி எவ்வளவு பெருசு இருக்கும்? அந்த 700 கிராம் தலை ஒரு குருவி தலை மட்டும் இருக்கும். அதுல மூளை எவ்வளவு பெருசு இருக்கும்? கை எவ்வளவு பெருசு, கால் எவ்வளவு பெருசு? 700 கிராம் தான். அதை 800 கிராம் ஆக்கி 900 கிராம் ஆக்கி 1000 கிராம் ஆக்கி 2000 கிராம் ஆக்கி 3 கிலோ 8 கிலோ 10 கிலோ கல்யாணம் முடிச்சாங்க. இப்ப எத்தனை பிள்ளை உங்களுக்கு? ஒரு புள்ள இருக்கு. இவங்க மகளார் இப்ப அது கல்யாணம் முடிச்ச புள்ள இருக்கு. விளைஞ்சுங்களா? நம்ம யோசிச்சு பாருங்க. இத்தனூன்னு இருந்து நம்மள எல்லாம் கொண்டு அப்ப இந்த 700 கிராம் அம்மா வச்சல இருந்தே 3.5 கிலோ ஆகி வெளியே கொண்டு வந்தாங்க. 700 கிராம் உள்ள இருந்தே அப்ப கேட்டே அல்லாட்ட யாரெல்லாம் எனக்கு கண்ணு வேணும், எனக்கு காது வேணும், காது அட்டி எப்படி கேட்க முடியும்? நானு மூக்கு வேணும், எப்படி மூச்சு விட முடியும்? நானு மூக்கு 2 ஓட்டை மட்டும் வச்சா மழைகளை பஞ்சா உள்ளே இறங்கிடும். வெண்டிலேட்டர் மாதிரி ஒரு அதுக்கு ஒரு மூக்கு மாதிரி ஒரு அமைச்சு ஒண்ணு வயிறு கேட்டோம். ஜன்னலுக்கு வெளியே வைக்கிற வெண்டி வைக்கிறாங்களே பை 2 ஓட்டை மட்டும் நல்லா வச்சிருந்தா வச்சுங்க என்ன ஆகும்? மழை பஞ்சா உள்ளே இறங்கிடும். அதனால எல்லாத்துல சென்சேடும் போட்டாங்க. எதுவும் போட்டேன் மூக்குக்கு போட்டு இதெல்லாம் நீ வச்சு இதெல்லாம் எனக்கு ஏற்படுத்தி கூட எல்லாம் கேட்டோமா ஞாபகம் இருக்கா? யாருக்காவது? எதுவுமே நீ கேட்காம எல்லாமே கொடுத்தாங்க. நீ கேட்கவே இல்லை. பின் மாங்கே தியா பின் மாங்கே தியா கேட்காம கொடுத்தான். பின் மாங்கே தியா தாமன் மே ஹமாரா சமாயா நஹி. நீ வாங்கி வைக்க முடியலையே அவ்வளவு கொடுத்தாங்க. நீ கணக்கே போட முடியாது அவ்வளவு கொடுத்தா. பின் வாங்கிய தியா நீ கேட்காம கொடுத்தான். கேட்காம கொடுத்தா இல்ல கேட்டா கொடுக்க மாட்டான் உனக்கு. விளைஞ்சுங்களா? இந்த சம்பந்தம் எதுவாவது உனக்கு இருக்கா பை? நீ பிறந்ததுல உனக்கு உருவம் அமைச்சது ஒல்லதி யுசவ்விருக்கும் பில்லர் ஆமி கைஃப யஷாவு. அவன் தாயின் வயிற்றிலே உங்களை வைத்து உங்களுக்கு ஷேப் உருவத்தை கொடுக்கிறான். அவன் எப்படி நாடினானோ அப்படி. அவன் எப்படி எத்தனை பல்லு வைக்கணும் நீ யோசியா? இல்ல அல்லாஹ் டிசைன் பண்ணானே அதுல ஏதாவது நீ ஆட்சேபனை செய்ய முடியுமா? இன்னைக்கு வாழ்க்கை ஆட்சேபனை செய்யறியே. இப்படி அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறானே, எனக்கு இன்னும் கொஞ்சம் காசு, இன்னும் அப்படி கொடுத்தா நல்லா இருக்குமே, இப்படி கொடுத்தா நல்லா இருக்குமே, காசு பணம் வீடு வாச காசு உன் உடல் டிசைன் நல்லா பண்ணானே. இதுல ஏதாவது ஆட்சேபனை அல்லாஹ்வுக்கு சொல்லி பார்ப்போம். ஒரு உடம்ப இவ்வளவு உச்சகட்டமாக இதற்கு மேல் நீ அல்லாஹ் தாலாவுக்கு ஐடியா கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு படைச்ச ரப்பு உன் வாழ்க்கையை படைக்க முடியாது. அவன் அல்லது அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு ஆயிடுச்சுனா அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு. அவன் தான் படைத்த அத்தனை வசதியும் ரொம்ப உயர்ந்த அட்டகாசமா படைச்சிட்டான். அல்லாஹ் தாலா உச்சகட்டமான பியூட்டிஃபுல் உச்சகட்டமான அழகிலே படைச்சு விட்டான். இதுக்கு மேல அழகு நீங்க எல்லாரும் ஐடியா கொடுங்க. கம்ப்யூட்டர்ல இவ்வளவு கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க,
எவ்வளவு டிசைனிங் பண்ற கம்ப்யூட்டர்ல 32 பல்லு இருக்கு. 2 வருஷம் 32 32 64 பல்லு இருந்தா அவசியம் வச்சு பாருங்க. பல்லு மாதிரியா இருக்கும். பல்லு மாதிரி இருக்குமா? யாருக்காச்சும் கண்ணு 2 இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒண்ணு மேல ஒண்ணு இருந்தா ட்ரெயின்ல வச்சிருக்க பாத்தீங்களா, அள்ளி அடிக்கிற மாதிரி, அது மாதிரி வச்சா கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லா இருக்குமே அப்படின்னு கர்ண கடூரமா இருக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வைத்தது போன்ற வேறு அழகை யாருமே உண்டாக்க முடியாது. ஒன்னொன்னே அல்லாஹ் எப்படி செட்டப் பண்ணிருக்கிறாங்கிறத நீ யோசிச்சு பார்த்தா அறிவே வேலை செய்யும். ஒவ்வொரு பல்லையும் அல்லாஹ் எப்படி ஸ்ட்ராங் பண்ணிருக்கான், ஒவ்வொரு பல்லையும் எப்படி புடிச்சுக்கிட்டு இருக்கு, எதுல புடிச்சுக்கிட்டு இருக்கு, எப்படி அதை போய் கவ்விக்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு பல்லும் சதை எப்படி அந்த பல்ல புடிச்சுக்கிட்டு இருக்கு. புடுங்க டாக்டர் குரல் வச்சு இழுக்கிறார் சொத்த பல்ல, எப்படி அதை புடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்கேயுமே உள்ளுக்குள்ள ஏதாவது புடிமானம் இருக்கா? ஒண்ணு இல்லை. இது கூரா இருக்கு, உள்ள போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. அல்ல கெட்டியா பிடிக்க வச்சிருக்கான். பல்லு எதுக்கு உதவுமா? பல்லு எதுக்கு? மெல்லு, அது மட்டும் தான். வேற கடிக்க, வேற சிரிக்க, சிரிக்க பல்லு அடிச்சு சிரிக்க முடியுமா? பார்க்க அசிங்கமா இருக்கும். பல்லு சிரிக்க உதவுதுங்கிறாங்க. நீங்க ரஃபியான்னு சொல்லுங்க, ஆராய்ச்சியாளர். யார் சொன்னா? பேச உதவுது பை. பல்லு இல்லாத ஒரு கிழமை பேசி பாருங்க. அவன் பேச்சு நமக்கு 32 பல்லையும் கழிச்சா விளக்கையும் இல்லை. இப்ப பல்லு அல்லாத பல்லு போனாலும் சொல்லு போச்சுன்னு தமிழ்ல சொல்றாங்க. அப்ப பல்லுல அல்லாத்துல பேசவும் வைக்கிறான் பாருங்க. பல்லு வெறும் மெல்றதுக்கு உதவுது, பேசவும் உதவுது. இன்னொரு முக்கியமான ஒரு அடையாள பல்லு என்ன சொல்லுவோம், ஒரு முக்கியமான விஷயம் பல்லு என்ன சொல்லுவோம், ஒரு மனுஷனை அடையாளப்படுத்துறது பல்லு தாங்க. நீ பல்லோட ஒரு மனுஷனை பார்த்துட்டு பல்லுதான் கழுத்த போய் பாருங்களேன், அடையாளமே தெரியாது. என்னங்க இப்படி மாறிட்டீங்க? 30 வயசு இருப்பான், மொத்த பல்லையும் கழட்டிட்டு பார்த்து 80 வயசு கிழமை மாதிரி இருப்பான். பல்லு ஒரு மனிதனுடைய முகத்துக்கு அழகையும் அடையாளத்தையும் கொடுக்குது. ஒரு வஸ்துதான் ஒண்ணுதான், அது நல்லா எத்தனை டிஃபரெண்ட் வச்சுட்டாங்க, எத்தனை டிஃபரெண்ட் வச்சுட்டாங்க. எதுக்கு எப்படி தேவையோ இது நீ கேட்டு வச்சானா கேட்காம வச்சா நல்லதா? பின்னு மாங்கே தியா ஒரு இத்தனா தியா தாமன் மே ஹமாரா சமாயா நஹி, இவ்வளவு கொடுத்தா நீ கேட்காம கொடுத்தா நல்லதா? நீ எல்லாரும் சொன்னேன் யாரெல்லாம் முன்னாடி கொஞ்சம் பல்ல சன்னமா வச்சேன்னா அப்பதான் பிஸ்கட் கடிக்க கொள்ள ஆப்பிள்லாம் கடிக்க உதவும். இந்த சைடு பல்ல கொஞ்சம் தட்டையா வச்சதை மெல்றதுக்கு உதவுறப்ப அப்படி நீ கரெக்டா வச்சு கேட்டியா? நீ ஆலோசனை உண்மையா? நீ எதுவுமே ஆலோசனை சொல்லாம கொடுத்தா அல்ல சொல்லிச்சாங்க. இந்த பல்லுக்கும் மூக்கு சும்மா கேப்ப சும்மா வேஸ்டா இருக்கு, அங்க 2 மீசையை வச்சிடலாம்னு கேட்டியா? கரெக்டா அதோட மீசை அதுக்கு மேல எல்லாம் வந்தா யாரும் முத்த கொடுக்க முடியாது. சரி மீசை வந்து தாடி இங்க வந்து பை, மீசை வச்ச பை, இங்க இடம் கேப் காலையில இருக்கு, இங்கேயே முடி வந்து இங்கெல்லாம் முடி வந்து கரண்டி தான் இருக்கும். யாரு பொண்ணு கொடுப்பா? இல்லைங்க கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு அவருக்கு, மேல இருக்கிற முடி ஜாஸ்தியா மனுஷன், மற்றபடி நல்ல மனுஷன் ஒழுக்கமான மனுஷன், கேப்பே இருக்காது பை. 18 வயசு வரைக்கும் ஆணும் பெண்ணும் ஒரு 15 வயசு வரைக்கும் ஒண்ணா இருக்கிறாங்க. 15 16 வயசு ஆச்சுன்னா பொம்பளைக்கு மீசை முளைக்கல, ஆம்பளைக்கு மீசையும் தாடி முளைச்சு. இது யார் சொன்னா? எப்படி ஏற்படுத்தலாம்? நல்லா தெரிஞ்சு அவங்களுக்கு அதுதான் அழகு, இவங்களுக்கு இதுதான் அழகு. உங்களுக்கு மீசைதாடி இருந்தா அழகு கிடையாது, ஆம்பளைக்கு மீசைதாடி இல்லைன்னு அழகு. மூளை விட்டு தேவையை போயிருந்தா ஒரு பாட்டில் ஆகிட்டு. இது என்னங்கன்னா நெட்ல ஆர்டர் பண்ணி தாடி முளைப்பதற்குள்ள மருந்து அவங்க அதற்கு வந்து தாடியை சரியா வரலட்டு பார்த்து யூஸ் பண்ணி போடுங்க. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த மாதிரி தலையில முடி கம்மியா இருந்துச்சு, விளம்பரம் தலைமுடி வளர வேண்டுமா, பாலைவனத்தில் உள்ள மரத்திலிருந்து தயார் செய்யப்பட்ட ஒரு மருந்து அதெல்லாம் எழுதியிருக்கான். பாலைவனத்துல முடி மது மரம் முளைக்காது, அங்க ஒரே ஒரு மரம் முளைக்குது. அப்பதான் எவ்வளவு சக்தி மிக்கது அந்த பாலைவனத்துல. அப்ப இது தலைவனம்னா பாலைவனம் மாதிரி உங்க தலையை சோலை வனம் ஆக்கிடுவாங்க.
நெட்ல விளம்பரம் கொடுக்குறது. பாலைவனம் மாதிரி ஒரு தலை இந்த தைலம் அந்த மரத்துடைய செடியிலிருந்து பிடுங்கி இந்த இலையெல்லாம் காய்ச்சி பண்ணிடுறோம். பாலைவனத்துல சரியே இல்லாம எங்க பார்த்தாலும் மொட்டை மொட்டையா இருந்த வழுக்கையா இருந்த அந்த பாலைவனத்துல ஒரு முடி ஒரே ஒரு மரம் வச்சு அந்த மரத்திலிருந்து இலையை பிடுங்கி அதை சாறு புழிஞ்சு நாங்க இந்த செடி போனா அவங்க பாலைவனம் போன்ற உங்க தலையை சோலைவனம் ஆக்கின்னு சொல்லி காசு கொடுத்து வாங்கி போட்டா எல்லா முடியும் கொட்டிடுச்சு. ஒரே ஒரு முடி கொட்டி கொஞ்சம் முடி இருந்துச்சுமா அவருக்கு, அதை போட்டு தரணும். எல்லா முடியும் கிட்ட ஒரு முடி முடி அவன்கிட்ட நான் சொன்னேன் ஒரு மரம் தான் இருக்கும். அந்த பாலைவனத்துல ஒரு மரம் தான் இருக்குமா, விளக்கம். ஆனா இருந்த மத்த மரமா போயிடுச்சு, சொட்டையாய் ஒரு முடி முடி. அந்த மாதிரி உசூர் நெட்ல போட்டுருந்தாங்க. தாடி சரியா வர மாட்டேங்குது, யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு கவலையெல்லாம் விட விளைஞ்சுங்களா. அடர்த்தியாக தாடி நெட்ல ஆர்டர் பண்ணி வாங்கி அதை போட்டிருக்காங்க. உங்க தாடி நல்ல முடி வரையை தளவுங்கள் போட்டு கடைசியில் ஒரு முடி நிக்க போகுது, இருக்கிறதும் போயிட போகுது. பய யோசிச்சுங்க. அல்லா எதை கொடுத்தாலும் பொருந்திக்கணும். அல்லா எதை கொடுத்தாலும் அதான் போய் அழகு. நீ ஏன் அழகு உற்பத்தி பண்ண நினைக்காத. உனக்கு அல்லா மீசையை கொடுத்தா அதான் அழகு, தாடியை கொடுத்தா அதான் அழகு. பொம்பளைங்களை தாடி வைக்கல அதான் அழகு. நீ பொம்பளை மாதிரி ஆகி தாடி வலிச்சுக்கிட்டு பொம்பளை மாதிரி போய் நிக்கிற, வீட்டுக்கு போய் நின்ற உன் பீவி கிட்ட போய் தாடி பொழிச்சு நிக்க. சில பேர் தாடி வலிச்சுக்கிறாங்களே. இப்ப அவங்கள்ட்ட கேள், எனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை இருக்காங்க, நல்ல அழகா. அவன் மகனுக்கு பொண்ணு பார்க்க, என் பையனுக்கு பொண்ணு பாருங்கன்னு சொன்னா சொல்லுங்க. பையன் வலுவலும் சேவிங் பண்ணியிருக்கான். இப்ப அவங்களுக்கு சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்கு, அது அழகான பொண்ணு தான், இந்த தாடி இருக்கும், கொஞ்சம் மீசையும் முடிச்சிருக்கும், ஓகேங்களா? அது இல்ல பொண்ணு அழகான பொண்ணு தான், ஒரு புடி தாடி வச்சிருக்கு, கட்டிக்கலாமா? யாராச்சும் ரஃபி என்ன உங்களுக்கு கல்யாணம் இருக்கு? இல்ல வசதியா கார்லாம் தராங்கம்மா, மங்களாலாம் தர்றாங்க, கார்லாம் தர்றாங்க. என்ன பொண்ணுக்கு ஒரு புடி தாடி இருக்கு, பரவாயில்லையா? சுண்ணத்தான் தருத்தாங்க. யாரா ஒத்துவாங்களா? ஏன் ஐயோ அப்படி? அது பொண்ணுக்கு தாடி இல்லாம இருந்தா அழகு. அப்ப ஆம்பளைக்கு தாடி வச்சாலே அழகு. உன் பொண்டாட்டிக்கு தாடி செட் பண்ண ஒத்துக்கியா நீ தாடி சரிச்சு சுத்துற? அல்லாஹ் ரசூலும் தாடி வைங்க வச்சு கொடுத்து அழகா வச்சிருக்காங்க. இதுதான் ஆண்களுக்கு அழகுன்னு சொல்றாங்க. விளைஞ்சுங்களா? அதை வளவலன்னு சேவிங் பண்ணிட்டு உன் பொண்டாட்டிக்கு தாடி வந்தா ஒத்துக்கியா நீ? அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்தானோ அதுதான் அழகு. வல்லதி அது அஹ்ஸன அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு, தான் படைத்த எல்லா வஸ்துக்களின் மிக உச்சகட்டமான அழகாக படைத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர் கபீரா. அல்லதி அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு வ பதஅ ஹல்கல் இன்சானி மின் தீன், தான் படைத்த அனைத்து வஸ்துக்களையும் அழகாகத்தான் படைத்திருக்கிறான். நீ அதை அழகா விளங்கட என்ன செய்யறது? யாருக்கு விளங்குமோ விளங்கும். நீ ஒண்ணு அழகா விளங்குவ, அழகா இருக்காது. என்ன நீ உனக்கு வெள்ளையான பொண்ணு வேணும், கருப்பான பொண்ணு அழகாவா இருக்கிறா அப்படின்னு நீ நினைக்கிற. ஆப்பிரிக்கான்றதுல போய் பாருங்க, அந்த கண்ணங்கரேன்னு கருப்பு இருட்டா இருட்டுல வித்தியாசமே தெரியாது. அதே என் கண்ணே மணியன்னு கொஞ்சம் அங்க லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுக்கலாம். நடக்கிறவன் காங்கோ எத்தியோப்பியா பொண்ணு கண்ணங்கரேன்னு இருக்கும். கண்ணங்கரேன்னு பொண்ணா இருக்கு, யாரும் லவ் பண்ணாம இருக்காங்க. லவ் மேரேஜ் இருக்கா? நடக்குது. ஏதோ கட்டிக்கிறோம், லவ் மேரேஜே கிடையாது. அப்படியா? இல்ல லவ் மேரேஜ் பண்றாங்க, அவங்களுக்கு அது பிடிக்குது. உனக்கு ஒண்ணு பிடிக்குதுங்கிறதுக்கான இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்னு இல்லை. எல்லாவற்றையும் உச்சகட்டமான அழகில் தான் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு, தான் படைத்த அனைத்தையுமே அழகா தான் படைச்சிருக்கிறான். நம்ம நாய்க்குட்டி பன்னிக்குட்டியுமா, அதையும் அழகா தான் படைச்சிருக்காங்க. பன்னிக்குட்டி மாதிரியே படிச்சிருக்கான். நீ போய் சொல்லி ஒரு பன்னிக்குட்டிலாம் அழகான்னு கேட்டு பாரு, வாயிருந்து பேசி பாரு. பக்கத்துல பண்ணிட்டு உருன்னு முறைக்கும். என் லவ்வர் அவரு, என்ன என் லவ்வர் குத்தி அழகா இல்லைங்கிறியா? என் கண்ணே, என் மணியே, என் காதலே, இந்த மாதிரி பேரழகி உலகில் இருந்தா என்ன விலை அழகே
என்னை விலை என்றாலும் தருவேன். ஜி யார அந்த பண்ணிக்கிட்டு அந்த பண்ணிக்கிட்டு கொஞ்சம் போய் உனக்கு என்ன தெரியும்? உனக்கு அதை பார்க்க அசிங்கமா தெரியுமா? ஆனா அல்லாஹ் தஆலா ஹஸன குல்ல ஷைஇன் இல்லா ஹின்ஸீர் பன்னிக்குட்டி தவிரன்னு சொன்னானா அல்லாஹ் தஆலா? இல்ல, அதுக்கு அழகாத்தான் படைச்சிருக்கான். எதை எப்படி படைக்க வேண்டுமோ மிக உச்சகட்டமான அழகை அல்லாஹ் படைச்சிருக்கான். நீ அல்லாஹ்வுடைய படைப்பில் எதையுமே குறை சொல்ல முடியாது. நீ எதையாவது குறை சொன்ன மனுஷனே நீ படுபாவின்னு அர்த்தம். உனக்கு விளங்கம் இல்லாட்டி குறை சொன்ன என்ன செய்யும்? நீ எதையும் குறை சொல்ல உனக்கு உரிமை இல்லை, உரிமையே கிடையாது. நீ ஏதோ ஒண்ணு படைச்சு காட்டு பார்ப்போம். நீ குறை சொன்ன இதே இப்படி அல்லாஹ் இப்படி படைச்சான், இதே அல்லாஹ் இப்படி படைச்சான் நீ கேட்பதாக இருந்தால் நீ ஒன்ன படைச்சு காட்டு, நான் அவ்வளவு பெஸ்டா படைச்சு காட்டுறேன். படைத்து காட்ட டிசைன் பண்ணி காட்டேன். நீ படைக்கவே வேணாம், ஒரு படம் போட்டு காட்டு. மனித உருவத்தை அல்லாஹ் இப்படி படைத்திருந்தால் நன்றாக இருக்கும். ரெண்டு கண்ணு வச்சிருக்கிறான், ரெண்டு வாய் வச்சிருந்தா ஒரு வாயில கடல மிட்டாய் சாப்பிடலாம், ஒரு வாயில வடை பஜ்ஜி சாப்பிடலாம். ஏதாவது ஐடியா பண்ணி டிசைன் பண்ணி ஒரு ஷேப் கொண்டு வந்து காட்ட யாராவது முடியுமா? ரெண்டு காலம் இருக்கா, நாலு காலம் வச்சு நடக்க வசதியா இருக்கும். டிசைன் பண்ண முடியுமா? கற்பனை பண்ண முடியுமா? முடியும். அல்லாஹ் தஆலா எதை உனக்கு உண்டாக்கினோ அதை விட உச்சகட்ட அழகில் வேறு யாரும் செய்யவே முடியாது. உன் உடலை அல்லாஹ் தஆலா ஏன் இப்படி நான் விளக்கமா சொல்லி காட்டுறேன். உன் உடலை இவ்வளவு உச்சகட்டமான அழகில் படைத்த அல்லாஹ் கற்பனை ஒரு கைக்கு ஒரு மதிமுறை கைங்க கவனிங்க. இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். உன் உடலை இவ்வளவு உச்சகட்டமான அழகில் படைத்த ரப்பு ஜல்ல ஷானஹு தஆலா உன் உடலை மட்டுமல்ல உன் வாழ்க்கையை படைச்சுதான் அவன்தான். அஹ்ஸன குல்ல ஷைஇன் ஹலகஹு, தான் படைத்த அனைத்தையும் மிக அழகிய முறையில் படைத்திருக்கிறான். உன் வாழ்க்கையும் அப்படித்தான் படைச்சிருக்காங்க. நீ அல்லாஹ்வுக்கு ஐடியா சொல்லி கொடுக்காது. ஏன் அல்லாஹ் எப்படி படைச்சேன்? அவன் முன்னால் அடிமையா போயிரு. உன்னை எங்க பிறக்க வைக்கணும் அதுதான் உனக்கு நல்லது. வேற இடத்துல பிறக்க வச்சா உனக்கு சரி வராது. எந்த தாய் தந்தைக்கு பிறக்க வைக்கணும் அதுவும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தது. எனக்கு அல்லாஹ் கொடுத்த தாயை போன்ற உலகில எந்த தாயும் இல்லை என்று நீ சொல்லணும். எனக்கு அல்லாஹ் கொடுத்த தந்தையை போன்ற உலகில வேறு தந்தை இல்லை. என் தந்தை எனக்கு அல்லாஹ் மனைவி கொடுத்த அதையும் பொருந்திக்கோ. எனக்கு அல்லாஹ் இந்த கணவரை கொடுத்த பொருந்திக்கொள். கூத்தடிக்காது. உங்க பேரு கல்யாணம் முடிச்சு தெரியாதனமா கட்டிட்டோம். எல்லாம் கொடுத்து பொருந்திக்கப்பா, பொருந்தி சந்தோஷமா வாழ. எத்தனையோ பெண்கள் இந்த கணவர் எனக்கு பிடிக்கவில்லை என்று அம்மா அத்தா பேச்சை கேட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். ஏதோ சின்ன பிரச்சனையை பெருசாக்கி வீட்டுக்கு வந்துடுறாங்க. பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி பிரிஞ்சு வேற இடத்த கல்யாணம் முடிச்ச பின்னாடி முந்தைய கணவரே நல்லா இருந்தாருன்னு சொல்றாங்க. உனக்கு எல்லாம் கொடுத்த நசீப் இல்லை. இப்போ அந்த கணவரே எனக்கு பரவாயில்லாம இருந்தாங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. மனைவி பிரிஞ்சுட்டு வேற கல்யாணம் முடிச்சு இல்ல எனக்கு முந்தைய மனைவியே பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை. நீயே கற்பனை பண்ற, அல்லாஹ் உனக்கு எழுதி வச்சுட்டான், அதை பொருந்திக்க. எல்லாருலயும் சில குறைகள் இருக்கும், எல்லாருலயும் சில நிறைகள் இருக்குதான். நீ இந்த மனைவியில் சில குறைகள் இருந்தால் நீ இன்னொரு கல்யாணம் முடிச்சுன்னு நினைக்கிற, அவ மூஞ்சி அழகா இருக்குன்னு நினைக்கிற, அவ குணம் எப்படி இருக்குன்னு தெரியாத போது இவன் நீ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு போயிடுறா. கொஞ்சம் குட்டையா இருந்தாலும் அவ பார்க்க நல்லா இருக்கான்னு நினைக்கிற, உன்னை ஓங்கி அற விடுவா, பரவாயில்லையா? அப்போ அல்லாஹ் உனக்கு கொடுத்த உன் வாழ்க்கையில் நீ திருப்தி கொள்ளாவிட்டால், நீ மறுத்து அதை வேண்டாம் என்று ஒதுக்கி இன்னொன்றை வேண்டும் என்று விரும்பினால், முந்தியதை விட மோசமா வந்து என்ன செய்வ? எப்படி என்ன சம்பாதிக்க? மனைவி இறந்து போயிட்டாங்க வேற கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க, கணவர் இறந்து போயிட்டாங்க வேற கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க. அதான் சொல்ல வந்தேன். சில குறைகள் கண்டு அதிருப்தி அடைகிறமா சொல்றேன் நான். நல்ல யோசி. உன் வாழ்க்கையில எந்த விஷயத்திலும் அல்லாஹ் கொடுத்ததை பொருந்தி கொண்டு வாழ். எப்ப நீ அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கையை பொருந்தி கொண்டு அதிலே அல்லாஹ்வுக்கு ரஹ்மத் செய், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்கிறையும், அல்லாஹ் உன்னை பொருந்தி கொள்ளுவான். அல்லாஹ் உண்மை சஹாபாக்களை பத்தி அல்லாஹ் சொல்றார், ரலியல்லாஹு அன்ஹும்
சொல்றோம் இல்ல பை? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ஃபாரூக் அப்படின்னு அர்த்தம் என்ன? உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு, ரலியல்லாஹு அர்த்தம் என்ன? அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். நாம அதை மட்டும்தான் சொல்றோம், பொருந்தி கொண்டான்னு சொல்றோம். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான் பாதி சொல்றோம், முழுசா சொல்லணும். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அது பெருசு. சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். சொல்லணும், நல்லா கவனி. அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொள்வது எல்லாரும் ஆசைப்படுறோமா இல்லையாவே? எல்லாருக்கும் ஆசை இருக்கா? நிச்சயமா ஆசை இருக்கா? கை யாருக்கும் ஆசை இருக்கு? தூக்கு. மாஷா அல்லாஹ். படு. எதுக்காக கை தூக்கணும்? தூக்கத்தை முடிக்கிறதுக்காக. மணி 8:30 சொக்கும் பாருங்க. அதனால எல்லாம் அல்லாஹ் நம்மளை பொருந்திக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் ஆசை இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கு என்ன வழி? சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான்? அல்லாஹ் சொல்லி கேட்டா, இவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். ஆகவே அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். நீ அல்லாஹ்வை பொருந்திக்க, இப்பவே பொருந்திக்க எல்லாரும். அல்லாஹ் நீ மிக சிறப்பான வாழ்க்கை கொடுத்து, இதற்கு மேல் சிறப்பு இல்லையே, அந்த அளவு சிறப்பா என்னை வாழ வச்சிருக்கிற. என்னை போன்ற பாவிகளை அடித்து உதைத்து துன்புறுத்தி கேவலப்படுத்தி துரத்தி விட்டுருக்கணும். என்னை வீட்டுல வச்சு சோறு போட்டியே, பள்ளிவாசலுக்கு 4 பேருக்கு உட்கார வச்சிருக்கிறியே இருப்பே. நீ என் மேல் பொழிந்த கருணையை விட பெரிய கருணை எதுவுமே இல்லை. நீ மற்றவங்களுக்கு என்ன சொன்னியோ, மற்றவங்களுக்கு எப்படி கருணை காட்டினையோ, எனக்கு நீ செய்த கருணை மொத்த உலகத்துல யாருக்குமே நீ செய்யலையே, அவ்வளவு பெரிய கருணை என் மேல் காட்டி இருக்கிறாய். என்ன குறை வச்சாங்களா உனக்கு? மூமினா படிக்கல, முஸ்லிமா படிக்கல, ஈமான கொடுக்கல, கொண்டு போய் அங்க மணி அடிக்க வைக்கல, அல்லாஹ் கொண்டு போய் தேங்காய் உடைக்க வைக்கல, அல்லாஹ் கொண்டு போய் உடனே அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்ட வச்சானா இல்லையா? அல்ல உடனே உடனே அல்லாஹ் தால கொண்டு போய் அமெரிக்கால பொறுத்த வச்சிருந்தா, காசு இருக்கும், பணம் இருக்கும், பங்களா இருக்கும், வீடு இருக்கும், கார் இருக்கும், ஈமான் இருக்காது. யாருக்கு வேணும் இந்த மாதிரி வாழ்க்கை? யாருக்காவது வேணுமா? கை தூக்கும். எனக்கு ஈமான் இல்லாட்டி பரவாயில்ல, ஒரு பங்களா மட்டும் கொடுங்க, கை தூக்கும். யாராச்சும்? அப்ப அல்லாஹ் கொடுத்தது ஈமான் இருக்கு, பங்களாவோட பெருசு தானே, மொத்த அமெரிக்காவோட பெருசு. உடனே அமெரிக்கா அதிபராக 4 நாள் நீ பதவி ஏற்றுக்கோன்னு சொல்றாங்க. ஈமான மட்டும் விட்டுரு. ரெடி? அது ரெடி? வேணவே வேணாம். மொத்த உலகத்தை கொடுத்தாலும் கலிமா வீடாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லுங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இது ஈமான். இந்த ஈமான் இருக்கு அமெரிக்காவோட பெருசு, ரஷ்யாவோட பெருசு, ஜெர்மன், ஜப்பான், மொத்த உலகத்தோட பெருசு. அதை இந்த மாதிரி ஏழைகள் பிச்சைக்காரனுக்கு அல்லாஹ் கொடுத்துட்டாங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க? வேற எதுவும் வேணுமா? அல்லாஹ் ஈமான நசீபாக்கணும். இப்ப என்ன பயந்துட்டு இருக்கோம்? யாருலா என் ஷேகன் அடிக்கடி துவா செய்வாங்க, யாருலா இந்த ஈமான் எங்களுடைய தகுதிக்கு மீறி நீ கொடுத்துட்ட, உங்களுடைய கருணையால கொடுத்த, நாங்கள் அந்த ஈமானை நீ கொடுத்ததை எப்படி பேணி பாதுகாக்கணும் அப்படி பாதுகாக்கிறோம். பாவங்கள் சேரும், உனக்கு மாறு சேரும், நீ செய்ய வேணாம்னு சொன்னதை சேரும், நீ செய்ய சொன்னதை விட்டுடுறோம். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்பே எங்கள் மேல் நீ வருத்தப்பட்டு, எங்கள் மேல் நீ கோவப்பட்டு, எங்களுக்கு நீ பிச்சையா கொடுத்த ஈமான், அந்த ஈமானை எங்களை விட்டு வாங்கிறாத அல்லாஹ், எங்களை விட்டு எடுத்துறாத அல்லான்னு துவா செய்வாங்க. என்னமா அல்லாஹ் நம்முடைய முயற்சியில ஈமான கொடுக்கல, அவன் ஃபதுல கொண்டு கொடுத்தான், அவன் கருணை கொண்டு கொடுத்தான். விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா தன் கருணையால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நம்மகிட்ட எதுவும் பலன் எதிர்பார்க்காமல் ரப்பு தஆலா கொடுத்தான். எல்லாரும் அல்லாஹ் புரிஞ்சுக்கிட்டீங்களா? வருத்தம் இருக்காது. என்னதான் இருந்தாலும் வீடு இன்னும் வாடகை வீடு தான் இருக்கு. இதுதான் சாவனமான சொந்த ஊர் கொடுத்து சார். சொர்க்கத்துல இந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த பூமியை விட 10 மடங்கு தர்றாங்க. நீ அல்லாஹ் பொருந்தியோ, அல்லாஹ் பொருந்திக்கு சொர்க்கம் கொடுப்பான். கடைசி சொர்க்கவாசிக்கு இந்த ஒட்டுமொத்த பூமியை விட 10 மடங்கு சொத்து.
சந்தோஷமா சொத்து ஓ தெரிஞ்சுங்களா. இது கொஞ்ச நாள் போயிடும், எல்லாம் போய் சேரும். இது எல்லாம் போய் சேரும். அதனால அல்லாஹ் பொருந்திக்கும். என்ன கேளு அல்லா, இது கூட அல்லா அதை கேளு. ஒரு ரப்பிட்டு கேட்காம யார்கிட்ட கேட்ப கேளு. ஆனால் என் ரப்பு என்னை நிரப்பமா வச்சிருக்கேன், இந்த குறையும். அது கூட இல்லாத போய் பாரு. வாசல்ல படுத்திருக்கோம், பள்ளிவாச வாசல்ல கொசூல மார்கழி மாசம். மெட்ராஸுக்கு ராஃபியான வீட்டுக்கு கூட்டி போயிருந்தாங்க. 10 அடுக்கு பில்டிங். எத்தனை அடுக்கு? 13 அடுக்கு பில்டிங். எல்லாம் பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள், பெரும் காரு பங்களா. இவங்க 5வது அடுக்குல கூடி இருக்கிறாங்க, பெரிய மால். அதுல இருந்து கார்ல இறங்கி தர்கால ஜியார செஞ்சுட்டு இப்படியே வந்தோம். ஒருவன் பார்த்தா ஒரு மக்கள் நடைபாதை பெரிய நடைபாதை. இந்த நடைபாதையில இங்கிருந்து இந்த தெரு முனை வரைக்கும் இருக்கும். ஒரு தூரத்துல குறைஞ்சது ஒரு 25-30 பேர் படுத்திருக்காங்க, ஆண்களும் பெண்களும் குழந்தைங்களும். என்ன செய்ய முடியும்? அதுல குழந்தைங்களும் விளையாண்டு இருக்குதுங்க. நடந்து போன பாக்குறாங்க, அந்த நடைபாதையில் நடந்து போன மாடு சாணம் வேற போட்டுருக்கு. அந்த குழந்தை, சின்ன குழந்தை அங்க விளையாண்டுருக்கு. நடுங்கும் குளிரில் நைட்டு இஷாவுக்கு பின்னாடி போறோம். குழந்தைங்க அங்கதான் படுத்துக்குதுங்க. போர்வை பத்தி, அந்த குழந்தைக்கு ஒரு போர்வை பத்தி படுத்துச்சு. நடைபாதையில வளைஞ்சு போன முடியுங்க. உங்க வீட்டுக்கு வெளியே வந்தோன்னு அந்த பக்கம் வளைய வந்து பஸ் ஸ்டாப் இருக்கு. சரி, நான் கேட்டேன் இவங்கள்ட்ட, எப்படிங்க நைட்டு எல்லாம் திறந்த வெளியில நடைபாதை தூங்குறாங்களே, நைட்டு திடீர்னு மழை பெஞ்சு எங்க போவாங்க? அவங்க பஸ் ஸ்டாப் இருக்கு பாரு, பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்க போய் உட்காந்து மழை பெஞ்சா எல்லா குழந்தை குட்டியும் தூக்கிட்டு போய் மழை நின்ற உடனே அந்த இடத்துல கூட்டிட்டு திரும்ப அங்கதான் படுக்கும். அங்க பஸ் ஸ்டாப் படுக்க முடியாது, 30 பேர் உட்காரதான் முடியும் பஸ் ஸ்டாப்ல. நைட் நேரத்துல பெஞ்சா, அகல பெஞ்சா ஏதோ கடையில ஒண்டிக்கலாம். சில நேரத்தில் நான் ஸ்டாப் மழை பெய்யுது, எங்க தூங்குவாங்க? இந்த 25 பேர் மட்டும் இல்ல, அந்த ஒரு நடைபாதையில 25 பேர். ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்த பஸ் ஸ்டாப்புக்கு நடுவுல. மெட்ராஸும் சுத்துங்களேன், குறைஞ்சது எப்படியும் 3-4 லட்சம் பேர் கிடைப்பாங்க சென்னையில மட்டும். எல்லா ஊர்லயும் இருக்கு. அல்ல நம்மளே அந்த மாதிரி படிக்கிறது. இதுக்கு மேல என்ன வேணும்? அழகான வீட்டுல ஒதுங்க வச்சு, படுக்க வச்சு, போர்வை ஒண்ணு பொத்தி, வேறு நிமிட திண்டுட்டு ஏப்ப வேற விட்டுட்டு சரியா சரிமானம் செவனம் போயிடுவாங்க பையன். எக்ஸ்ட்ரா ஜீரணமாகிறதுக்கு செவன பேரை ஊத்தி பேனை ஒண்ணு போடு, ஏசி வேற போட்டு ஒத்திக்கிட்டு ஜாலியா படுத்திருக்கிறிய. பஜர் தொழுவு கூப்பிட்டு வர மாட்டோம். உன்னை நடுத்தெருவு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம்? எவ்வளவு நேரம்? அப்ப அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை பொருந்திக்கும். முதல்ல வாழ்க்கையை அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை பொருந்தி. इस जीने में मरने में तुझे दखल नहीं है. இந்த வாழ்விலோ மரணத்திலோ உனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. इस जीने में मरने में तुझे दखल नहीं है. राजी बारजा हो के गुजरने में जजा है. राजी बरजा, உன் திருப்தி தான் என் திருப்தி ஆகிட்டே. நீ எப்படி என்னை வாழ வைத்திருக்கிறாயோ மிகச் சிறந்த முறையில் வாழ வைத்திருக்கிறாய். நான் தான் அடியானாக இல்லை, நீ கொடுத்ததுக்கு நன்றி கெட்ட அடியான வாழ்ந்ததுக்கு நன்றி உள்ள அடியான நான் தான் இல்லை. நீ எனக்கு சிறப்பா கொடுத்து என்ன குறை வச்ச? அல்லாஹ் உனக்கு என்ன குறை வச்சா சொல்லு, ஒத்த நாள் சொல்லு. எனக்கு இது அல்லாஹ் கொடுக்கலன்னு யாராவது சொல்லு, கைக்கும் நான் சொல்றேன் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க. என்ன நல்லா கை விட்டான், என்ன நல்லா பார்க்கல, ஏன் தான் அல்லாஹ் என்னை வச்சிருக்கானோ? ஒன்றும் கிடையாது. ஒண்ணு ராஜா மாதிரி வச்சிருக்கான் ஒவ்வொருத்தரையும். அல்லா தானா காசா மக்கள் பாரு, காசாவுடைய மக்கள் நாடு நாடும் அப்படியே வரும் புழுதிகள் தான் இருக்கு, மண் மேடுகளா இருக்கு, வீடுகள்லாம் இடிச்சு தரமாட்டமாக்கிட்டான். அங்க உட்கார்ந்து ஒரு பையன் கிராத் ஓதுறான், யூடியூப்ல போட்டிருக்காங்க. அவன் இடிஞ்ச வீட்டுக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டே ஓதுறான், சிரிச்சுக்கிட்டே உட்காந்து. எங்க என்ன ஆயிட்டோம்?
وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. அவன் இடிஞ்ச வீடு தரமட்டம் ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்ல. அந்த வீட்டு ஒரே ஒரு கல்லு கிடந்து, கல்லு மேல உட்கார்ந்து ஓடுறான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون. அந்த பையன் ஓதுனானே அல்லாஹ் இதுல சந்தோஷப்பட்டிருப்பான். நீ ஏசி போட்டு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து ஓதுற, அவனும் இடிஞ்ச சொந்த வீடு இடிஞ்சு உள்ள எத்தனை பேர் மூத்தாலும், அம்மா மூத்து, அக்கா மூத்து, அக்கா தங்கச்சிங்க மூத்து, அவன் மட்டும் தப்பிச்சு வெளியே வந்து கண்ணில் உட்கார்ந்துட்டு வலனபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூ. மனிதர்களே, நிச்சயமா நாம் உன்னை சோதிப்போம் எதிரிகளின் அச்சத்தை கொண்டும், பசியை கொண்டும், பட்டினியை கொண்டும், தொழில்களின் நஷ்டத்தை கொண்டும், விவசாயங்கள் நஷ்டத்தை கொண்டும் சோதிப்போம். வபஷிரி சாபிரீன், அதில் பொறுமையாக இருக்கிறார்களே அவர்களுக்கு நற்செய்தி கூறுகள் நபி. அல்லதீன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இதா அசாபத்துஹும் முஸீபத்துன், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் காலூ சொல்லுவார்கள், இன்னா லில்லாஹி, நாமே அல்லாஹ்வுக்கு தான் உரியவர்கள், அவனுக்கு முழு உரிமை இருக்கு, என்ன வேணா செய்யலாம். போய் இன்னா இலைஹி ராஜிஊன், சோதனை வந்தாலும் கடைசியில் அவன்கிட்ட தானே போடுறோம், அவன் எங்களுக்கு நல்லா கவனிச்சுக்குவான்ல என்று சொல்லுவார்கள். இது என்னுடைய போன், என் போன், என்னுடைய பேனா, என் போன், நான் மேல் ஜோப்பிலையும் வைப்பேன், சைடு ஜோப்பிலையும் வைப்பேன், கீழ் ஜோப்பிலையும் வைப்பேன். அதுக்காக நீ யார் அத? அப்ப நாம் அவனுக்கு உரியவர்கள், அல்லாஹ்வுக்கு உரியவர்கள். அவனை எங்கேயும் வைப்பான் நம்மளைய, அவனுக்கு முழு உரிமை இருக்கிறது. அவன் ஏன் இப்படி செஞ்சான் எனக்கு தெரியும். நிச்சயமா எனக்கு ஹைர் தான் செஞ்சிருப்பான், எனக்கு நன்மை தான் செஞ்சிருப்பான். இந்த சோதனையில் அல்லாஹ் தஆலா எனக்கு நன்மை தான் செய்திருப்பார். அப்படியே என்ன மூத்தா போனாலும் அவன்கிட்ட தானே போறேன், அங்க எனவே என் ரப்பு என்னை கவனிச்சுக்குவான், நல்லா வச்சிருப்பான். அல்லாஹ் சொல்றான், உலாயிக, அவர்கள் யார் என்றால், உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருளும் ரஹ்மத்தும் யார் அந்த சோதனையில் பொறுத்து கொண்டு இவ்வாறு அல்லாஹ்வின் பக்கம் சரணாகதி ஆகிறவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் அருளும் பரக்கத்தும் இருக்கிறார். அங்க உட்கார்ந்து இந்த பையன் ஓதுறான், நீ ஓதுவியா? உன் பையன் ஓதுவானா? ஊடு என்ன, ஒரு பொருள் போச்சுன்னா லபோதி போய் அடிச்சுக்கிறான், கொஞ்சம் காசு போச்சுன்னா வேலை போச்சுன்னா அடிச்சுக்கிறான். மொத்தமும் போயிருச்சு, வீடு இல்ல, சொத்து பத்து, மனைவி மக்கள் குடும்பம் போயிருச்சு, நிம்மதியா இருக்க. அப்ப இல்ல அல்லாஹ் உன்னை மேலா வச்சிருக்கானா இல்லையா? இது கத்துக் கொடுவோம் பிள்ளைங்களுக்கு, மனைவி மக்களுக்கு. அந்த இறந்து போன அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு என்ன கத்துக் கொடுத்துருப்பாங்க, என்ன கத்துக் கொடுத்துருப்பாங்க? எல்லாம் போயிடுச்சுங்க. குட்டி ஷோடு மேல ஏறிட்டு ஓடுறான், என்னது அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓடுறாங்க. அந்த தாய் தப்பன் எவ்வளவு பெரிய அந்த சொல்ல குடும்பம் பாருங்க. என்ன கத்து கொடுத்திருப்பாரு அந்த குழந்தைக்கு? நீ கத்து கொடுத்தியா அவன் பிள்ளைக்கு? ஒரு சோதனை வந்தா அவன் பிள்ளைங்க இப்படி செய்யுமா? எனக்கு அல்லாஹ் கொடுத்தது, எனக்கு அல்லாஹ் ஹைர் தான் செய்வான், நன்மை தான் செய்வான் என்று பொருந்தி கொள்ளுமா? தாய்மார்கள் நிறைய உட்கார்ந்துக்கிறீங்க, நல்லா கவனிங்க, உங்களுக்காக தான் சொல்றேன் இந்த விஷயம். எந்த நிலையில் அல்லாஹ் வைத்திருந்தாலும் அல்லாஹ்வை பொருந்தி கொள்ளுங்க, வருத்தப்பட. இதுதான் இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல ரொம்ப பேர் யாரை கேட்டாலும் போதுமா பட்டா. அங்க என்னமா சம்பவம்? 15,000 ரூபாய் திருப்தியா இருக்கு, சுத்த மாட்டேங்குது, இன்னும் கொஞ்சம் கூட வேணும். யாராவது அல்ஹம்துலில்லாஹ் திருப்தியா இருக்குன்னு சொல்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு வேளை சம்பளம் 40,000 வருமானம் வருது, 10 போதுமா? இதுமே தேவையில்லையா? இல்ல சொன்னீங்க, இனிமேல் தேவையில்லையா? இனிமேதான் தேவையை ஆரம்பிக்குது. ரொம்ப கம்மி, கொடுத்த சம்பளம் போது இதுக்கு மேல 1 ரூபா கூட தேவையில்லை சொல்லுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஜஅல் கூத ஆலி முஹம்மதின் கிஃபாஃபா
யாரெல்லாம் என்னுடைய சந்ததியினருக்கு வருமானம் வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்கிற மாதிரி கொடுத்தா கொடுதல்ல. ₹1 கூட கூட குறைச்சதான் வேணும். இல்ல ஆமீன் சொல்லுங்க. ஒருத்தர் ஆமீனே காணா. யாரெல்லாம் என் பையனுக்கு வரவு இடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு வரவு செலவும் கரெக்டா 15,000 சம்பளம்னா ₹1 மிஞ்ச கூடாது. அப்படி பொதுவா சரிங்க. 20,000 நமக்கு தேவைன்னு 40,000 வரணும். 20,000 பேங்க்ல போட்டு வச்சு வீடு கட்டணும். நீங்க வரவுக்கு செலவுக்கு இடிச்சுக்கிட்டு புடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி வச்சு வாழ முடியும்? அல்லாஹ் துஆ செய்ய யார் ஆமீன் சொல்லுங்க பாப்போம். யாரெல்லாம் எங்களுக்கு வருமானம் கரெக்டா இருந்தா போதும். வரவுக்கு செலவுக்கும் கரெக்டா, மிச்சம்லாம் ஆக வேணாம். உங்களுக்கு கம்மியா கிடைக்குது, கரெக்டா வந்தா போதுங்கிறது தவிர என் சம்பளம் இந்த கிடைச்ச வரைக்கும் போதும், இதுக்கு மேல கூட வேணாம் அப்படி யார் சொல்லுவா? இன்னும் வேணும், இன்னும் வேணும், பத்தாது. புள்ளை கல்யாணம் முடிக்கணும், இன்னும் வேணும். புள்ளை கொடுத்தாலும் கல்யாணம் முடிக்க ஏற்பாடு செய்ய மாட்டாங்க. ரொம்ப பேர் இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்டா போயிருச்சு. இந்த வரதட்சணையினால எத்தனையோ பெண்கள் திருமணமாகாமல் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப சோகமா ரஞ்சித்து பேசினார். வரதட்சணை வரதட்சணை என்பதனால்தான் எத்தனையோ பெண்கள் திருமணமாகாமல் 25 வயசு ஆகிவிட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த ஆண்கள் வரதட்சணை, ஆண்களுக்கு இரக்கம் இல்லையா அப்படின்னு பயான் செஞ்சார். அந்த மாதிரி பொண்ணு இருந்தா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச மாப்பிள்ளை ஒருத்தர் இருக்கிறாரு, டீக்கர்ல வேலை செய்யறாரு. ஒரு நாளைக்கு ₹300 சம்பளம், வாடகை விட்டுருக்காரு. அதெல்லாம் பத்தாது. அவரோட சொந்த பங்களா இருக்கணும், கார் இருக்கணும், அப்பதான் என் பொண்ணை கொடுப்பேன். சாவு வச்சுக்கிட்டு சாவு. 5 நேரம் தொழுகையாளியா இருக்கிறாரு. யார் டீக்கர்ல வேலை செய்யறாரு, ₹300 சம்பளம், வாடகை விட்டுருக்காரு, பொண்ணாட்டி போய் கவனிச்சுக்குவாரு. அதெல்லாம் முடியாது. அப்ப அந்த பொண்ணு கல்யாணம் முடிக்காம நீதான் காரணம். இல்ல அந்த மாதிரி இந்த மகல்லால யாரையும் சொல்லு, நான் கட்டி வைக்கிறேன், இன்னும் கட்டி வைக்கிறேன், நீ சொல்லு. தொழுகையாளியா இருந்தா போதும். மனைவி மக்களை ஏதோ ஒரு குடிசை வீடோ, ரசூலுல்லாஹ் குடிசை வீடு தான் இருந்தாங்க, ஒரு குடிசை வீடோ ஒரு ஓட்டு வீடோ வாடகை வீடோ வச்சு மனைவிக்கு டெய்லி சோறு கொடுத்து 5 நேரம் தொழுகையாளியா இருந்தா போதும். என் பிள்ளையை நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லி கை தூக்கு, நான் இன்னும் கட்டி வைக்கிறேன். யார் இருக்கா? இவன் வேணா ஆம்பளை மகளிர் பழி போடுறான் வரதட்சணை. ஏன்னா இவன் சம்பளம், இவன் வாங்குற சம்பளம் மாசம் 15,000 ரூபாய். இவன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம், மாப்பிள்ளை 40,000 சம்பளம் மாப்பிள்ளைய பாக்குறான். அவன் சேர்த்து வைக்கிறான், கார் ஓடவா பங்களாவோடவா. பொண்ணுடைய அத்தா சம்பாதிக்கிறது மாசம் 15,000 ரூபாய். இவர் இருக்கிறது வாடகை வீடு. இவர் மாப்பிள்ளை எப்படி பாக்குறாரு? அவர் தொழுகையாரி பரவாயில்லைங்க, பெரிய பங்களா இருக்கு, கார் இருக்கு, தொழுகை இல்லை. அதெல்லாம் பின்னாடி வந்துடும். கபருக்கு தொழுது போறாரு மாப்பிள்ளை. அதான் மாப்பிள்ளை நல்லா வசதியா இருந்தா பரவாயில்ல, கட்டி நான் இன்னைக்கு பொண்ணு தர்றேன். அவர் அப்பப்ப கொஞ்சம் சாராயம் குடிக்கிறாரு, அது இன்னைக்கு பழகி போச்சு இல்லைங்களா, அது பரவாயில்ல. வீடிலாம் இதெல்லாம் சாதாரண. நீ எங்க போயிட்டு இருக்கு சமுதாயம்? நீங்க வேற இல்ல அத்தா வட்டிகள் வச்சிருக்காராம், பேச்சுங்களா? எப்ப கலங்க வச்சுக்கலாம் சொல்லுங்க. அப்ப ஹராமு ஹலாலா பாக்குறது இல்ல, சும்மா பயான் சொல்றது. வரதட்சணை கொடுமையினால் எத்தனை பெண்கள் திருமணமாகாமல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி வரதட்சணையினால கல்யாணம் முடிக்க வசதி இல்ல, அதனால கல்யாணம் முடிக்காம அந்த பொண்ணு வீட்டுல இருக்கு. நீங்க நல்ல ஒரு சாலையான மாப்பிள்ளை சொல்லுங்க, காசு பணத்தை நாங்க பாக்கல, தொழுகையாளியா இருந்தா இன்னைக்கு கட்டிக்கிறேன் அப்படின்னு இந்த மஹல்லாலே இந்த மாதிரி திருச்சின்னு சொல்லுங்க, நான் கட்டி வைக்கிறேன். நான் கட்டி இந்த போன் நம்பர் அனுப்புங்க, நம்பர் வாங்கி வச்சுங்க. நிறைய மாப்பிள்ளைங்க இருக்கிறாங்க, இந்த ரஃபியா உட்கார்ந்து இருக்காரு, கட்டிக்கிறப்பா ஏத்துக்கு யாரெல்லாம் கட்டிக்கிறீங்க ஏத்துக்கு. அந்த மாதிரி பொண்ணுங்க நல்ல பொண்ணு, ஆனா சாலியான பொண்ணு, காசு பணம் எதிர்பார்த்து உடனே கல்யாணம் முடிக்க தயார். கை தூக்கு யாரு எதுவும் தூக்கு பாய் பாருங்க, இங்கே 4 பேர் இருக்கிறாங்க. நீங்க பொண்ணு இருக்குன்னு சொல்லி இங்கே நிக்காம சொல்லலாம். யாரும் பிரியாணி ஆகியிருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் 300 பேருக்கு பிரியாணி ஆகியிருக்கிறாங்க. இவரு இருக்காரு பள்ளி இமாம கைத்துக்குறாரு, அவருக்கு பொண்ணு வேண்டாம். இந்த மாதிரி பிரியாணி 300 பேருக்கு ஆகி இருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சு இங்கே முடிச்சு பிஸ்மில்லா. என்ன போய் கல்யாணம் முடிக்கிறது ரொம்ப சிம்பிள். உங்க வீட்டுல பொண்ணு இருக்கு, இல்ல மாப்பிள்ளை வேணும், நீங்க சொல்லுங்க, போன் அடிச்சு உங்க வீட்டுல நான் இங்க நான் வழியா இருந்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும் மாப்பிள்ளை, நீங்க இருந்து போன் அடிச்சு கேட்க வேண்டியது. சரிங்க தான், நீ முடிச்சுவீங்க தான் சொன்னாம பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க தேவையில்லை, சடங்கு இல்ல, பூ வைக்க வேண்டியது இல்லை, நிச்சயதார்த்தம் தேவையில்லை, நிச்சயதார்த்தத்துக்கு பில்டிங் பெரிய கல்யாண மண்டபம் பிடிக்க தேவையில்லை,
எதுவும் தேவையில்லை. பொண்ணுடைய அத்தா சொல்றாரு, என் பிள்ளை வந்து என்னை வலியாக்கிருச்சு. இப்ப நான் வந்து அவங்க நான் வக்கீல் ஆகிறேன். இப்போ தமிழக ரஃபி அவர்களே, இன்னாருடைய மகள் பாத்திமாவை உங்களுக்கு திருமணம் ஒத்துக்கொண்டீர்களா, ஏற்றுக்கொண்டீர்களா? முடிஞ்சு போச்சு. அது பாத்தியா, அவ்வளவு சிம்பிளுங்க கல்யாணம். யாருக்குள்ளே பொண்ணு இருக்கா சொல்லுங்க. எங்க வீட்டுல பொண்ணு இருக்கு, கல்யாணம் முடிக்க வசதி இல்லாம இருக்கு, கல்யாணம் முடிச்சு வைங்கன்னு சொல்லுங்க. இப்ப முடிச்சு வச்சிடறேன். நிஜமானவே சொல்றேன். 5 பேர் ரெடியா இருக்காங்க. 5 பேர் மாப்பிள்ளைக்கு பேர் கொடுத்துருவாங்க, பொண்ணுக்கு பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா பேர் மட்டும் சொல்றாங்க. எல்லாம் வரலட்சுமி கொடுப்பையினால கல்யாணம் முடிக்காம இருக்கு. இந்த ராசி அம்மாட்ட கேட்கணுமா, அத்தை இருக்கணுமா? சர்க்கார் நீங்க சொல்றா முடிஞ்சு போச்சு சர்க்கார். அப்படி சொல்றாரு. இந்த மாதிரி சிங்க கூட்டிங்க இருக்கு ரெடியா. பொண்ணு இருந்தா சொல்லுங்க. இந்த மகளா இருக்கா பை ரொம்ப மாட்டி விடாதீங்க. என்னை ரொம்ப மாட்டி விடாதீங்க. இத பக்கத்து மகளா இருந்தாலும் சொல்லுங்க, இந்த மகளா இருந்தாலும் சொல்லுங்க. பிரச்சனை சும்மா அதெல்லாம் நிறைய போகணும். இவங்க எதிர்பார்க்கறது பெருசா துனியாவை, தீனை எதிர்பார்க்கிறவா வரிசையில கால்கோணம் தரேன் உனக்கு. இவன் துனியாவை எதிர்பார்க்கிறான். அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும். பெரிய கோடீஸ்வரர் மாப்பிள்ளை கல்யாணம் முடிக்கிறான். கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. கடன் வாங்கி காசை வாங்கி கல்யாணம் அவன் போய் சாப்பிட்றான். திருப்பி கேள்வி கேட்க முடியல உன்னால. ஏன்னா இவரோட பெரிய வசதியானவர். வாசனை போய் போடா உன் மண்ணை கூட்டிட்டு அவன் மிரட்டுறான். இவனோட வசதியான கல்யாணம் முடிச்சு வைக்கிறான் மாப்பிள்ளைக்கு. அவன் பொண்ணை போட்டு அடிக்கிறான், சாத்துறான். ஐயா பொண்ணு உங்க பையன் அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பொண்ணோட மாப்பிள்ளுடைய அத்தாட்ட அடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அடிக்க வேணாம்னு சொல்லுங்க. அடிச்சாலும் முதுகுல அடிக்க வேணாம்னு கையில காலில். யாரு? பொண்ணுடைய அத்தை மாப்பிள்ளை அத்தாட்ட கெஞ்சுறாரு. வெக்கமில்ல உனக்கு? செருப்பெடுத்து போய் அடிக்கணும். அந்த அளவுக்கு ஈரம் இருந்தா கட்டி வையும் பொண்ணை. உன் பொண்ணை மாப்பிள்ளை கை வச்சான்னா போய் மிதிக்கணும். நீ போய் மாப்பிள்ளை படுப்பதி செருப்பு காலம் மிதிக்கணும். ஏறி அந்த அளவுக்கு தைரியம் இருந்தா கட்டி வை. கெஞ்சர போய் உட்காந்து நடக்கிறத சொல்றேன் பாய். எங்க ஊர்ல உங்க ஊர்ல நினைச்சு எத்தனை பேர் போன் போறாங்க. இந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன், 40 பவுன் நகை போட்டேன். 42 கேட்டாங்க, 40 தான் போட்டேன். 2 பவுன் இல்லையா டெய்லி திட்டுறாங்க. உள்ள டெய்லி அழுகுது. அதுல ஏன் உங்க ஊர்ல விளக்கமா கத்த இல்லையா? போய் சாப்பிட்டு அவங்க பெரிய இடம் சார். அவங்க அக்கா வந்து கவுன்சிலர் இருக்காரு. ஏன் கட்டி வச்சாரு மாதிரி? நீ 40 பவுன் நகைக்கு 3 கார் வாங்கி ஒரு டிரைவர் கட்டி வை. காசு இல்ல, பணம் இல்லைன்னு. அவன் 3 கார் வச்சு டிரைவர்ஸ் நடத்துவான். 40 பவுன் நகை எவ்வளவு பறிச்சு? நீ 10 பவுன் நகை எவ்வளவு? 10 பவுன் நகை 6 லட்சம் ஆச்சு. 40 பவுன் 24 லட்சம். 24 லட்சத்துக்கு 2-3 கார் வாங்கி விடு. டிராவல்ஸ் வச்சு கோடீஸ்வரனா போயிடுவான். நீ கூப்பிட்டா வந்து நிப்பான். மாமா கூப்பிட்டீங்களா, வந்தீங்களா, கூப்பிட்டீங்களா? அப்படி உன் முன்னாடி வந்து நிப்பான். மாமா கூப்பிட்டீங்களா? நீ மெடிக்கல் 24 லட்சம் காசு மெடிக்கல் வச்சு கொடு. ஒரு கடை வச்சு கொடுயா. டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை வச்சா 24 லட்சம் கேள்வி வந்தா வச்சிடலாம். வச்சு கொடு. உன் எசான்ல அவர் இருப்பாரு, வந்து கைமுழு கட்டி நிப்பாரு. மாமா கூப்பிட்டீங்களா? உன் மனைவிய உன் மகளை தங்கமா பாத்துக்குவாரு. இது செய்யலாமா? நீ கோடீஸ்வரர் வேணும் கூட உன் பிள்ளை கொண்டு கட்டி வைக்கிற. அடி வாங்கறா, திட்டு வாங்கறா, வந்து சொல்ற வெக்கமா இல்ல உனக்கு? இந்த நான் சொல்றது தப்பா இருக்க மிசாஜ் தப்பா. எனக்கு கோபம் வருது. அப்படி இந்த மாடு மாப்பிள்ளை பொண்ணு அடிக்கிறான்னு சொன்னா ஒரு 10 பேரை இது நல்ல நொக்கும் மேல போரை பொத்திட்டு ஒடியாத்தரும். ஆறு அடிச்சா தெரியல, போரை பொத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு அப்பதான் கோவம் வருது. பொண்ணுங்களை அடிக்கிற வெக்கம் இல்லை உனக்கு? நீ பக்கத்துல கரண்டி அடிச்சு பாரு. சும்மா அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான். அதை அடிக்கிற பொண்ணு ஏன்டா பொண்ணு அடிக்கிற? அடிச்சா திருப்பி அடிக்காத ஒரே தாத்து அதான். தெருவுல போற நாயை அடிக்கவே ஒண்ணு இல்ல. தெருவுல போற நாயை அடிச்சு போய் திரும்ப திரும்ப நடந்து பாரு, வந்துருவியா? அது சொல்லு. நான் தனி நினைச்சியா? நாய் ஒன்று சொல்லுவேன். இந்த வேலை வேலை முடிச்சு 9 மணிக்கு வாடா பாத்துக்கிறேன். எங்க செட்டையே கூட்டி வரேன் 15 பேரை.
வந்துருவ நீ பாத்துறேன். ஆளாளுக்கு கால் கறி புடுங்குறோம்னா இல்லையா பாரு. உன்னால தெரு நாயை அடிக்க முடியாது, பொண்டாட்டி அடிக்கிறேன். வெக்க மான சூடு சொர்ணம் இல்லதவங்க. உண்மையான பொண்ணை பெற்ற ரோஷம் உள்ளவன் பொண்டாட்டிய அவன் அடிச்சான் மருமகன் தெரியுதா, ஒரு 15 பேரை கூட்டிட்டு போ, நடக்கிறத பின்னாடி பார்த்துக்கலாம். தலையை மட்டும் விட்டு உடம்பு உரிச்சு எடுத்துரு மருமகன். நான் சொல்றேன் வா, சாத்து உரிவு தோலை உரிச்சு எடுத்துரு. அதான் ரோஷம் மானம் இருக்குன்னு அர்த்தம். எப்படி கை வச்சு பொண்டாட்டி மேல எம்எல்ஏ கை வீதி? அவன் என்ன கோடீஸ்வரன் பணக்காரன், அவன் காசு அவன் செருப்புக்கு சமம். எனக்கு அவ்வளவு வேகம் வருது, என்ன 2-3 போன் அந்த மாதிரி வருதா? அவ்வளவு ஏங்க சும்மா விட்டீங்க நீங்க? பொண்ணுடைய வாழ்க்கை இருக்குது இல்ல, அடிச்சிடலாம், அது பெரிய பிரச்சனை இல்ல. பொண்ணுடைய வாழ்க்கையால மண்ணாங்கட்டி ஆகும். விதி அந்தால அப்புறம் பாத்துக்க பொண்ணுடைய வாழ்க்கையை பற்றி சாப்பிட்டு பிடிச்சிருந்தால. எந்த ஆம்பளை பொண்டாட்டி அடிக்கிறோம் சாப்பிட்டு எடுத்துடணும் எவனா. என்ன பை அப்படிலாம் ஒரு கோபம் வருது எனக்கு. எதுக்கு சொல்ல வந்தேம்மா, அல்லாஹ்வுக்கு கொடுத்ததை பொருந்தி கொள்ளாமல் நீ இன்னும் மேல வேணும், அது வேணும், இது வேணும் ஆசைப்படுறது பண்ணிட்டு பயான் வேலை செய்ய நீ வரலட்சணை கொடுமையினால எத்தனை பெண்கள் இந்த திருமணமாக காத்து கொடுக்கிறார். லிஸ்ட் எந்த அன்பியா? நான் மக்களை பார்த்துறேன் எத்தனை பேர் இருந்தாங்க. மொத்த திருச்சிக்கு சொல்லு, ஓ எல்லாருக்கும் சொல்லு, நான் மாபர் பார்க்கிறேன். அது ரெடியா கிடையாது. ஆகவே அன்பர்களே, அல்லாஹ் தஆலா கொடுத்ததை பொருந்தி கொண்டு சந்தோஷமாக வாழ்வதுதான் மூமினுடைய அடையாளம். ஒரு மூமினுடைய வாழ்க்கை. மேல் மிச்சம் ஆசைப்படாத, ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்காது, கௌரவ குறைச்சலா இருக்குன்னு நினைக்காது. உன்னை கண்ணியமா அல்லாஹ் வச்சிருக்கிறான். நீ அல்லாஹ்வை பொருந்தி கொண்டால் அல்லாஹ் தஆலா உன்னை பொருந்தி கொள்வான், உன் வாழ்க்கையை சிறப்பாக ஆக்குவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியை நசீபாக்குவானாக. நம் இருலோக வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா சிறப்பாக ஆக்குவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஸ்ஜிதுடைய பணிகளை சீக்கிரம் முடித்து இன்னும் விசாலமான இடமாக அல்லாஹ் ஆக்குவானாங்க. இந்த மாதிரி கூட்டங்களை எல்லாம் அடிக்கடி நடத்தி மக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் பற்றி சொல்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. யாரெல்லாம் இந்த பணிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்களோ, செலவுகளில் பங்கெடுத்துக் கொண்டார்களோ, அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஒன்றுக்கு பல நூறாக அல்லாஹ் திருப்பி கொடுப்பானாக. குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து தானும் நின்று காலையிலிருந்து பணியாற்றிய மஸ்ஜிதுடைய தலைவர் அவர்களை அல்லாஹ் தஆலா புரிஞ்சு கொள்வானாக. ஐஸ் வைக்கிறேன்னு நினைக்காதீங்க, நம்ம நினைக்கிறத விட அதிகமா வேலை செஞ்சோம். நான் பார்த்தேன், மேல படி ஏறி கொண்டு வராங்க, சாப்பாடு எடுத்துக்கிட்டு, அதை எடுத்துக்கிட்டு, இது எடுத்துக்கிட்டு, வெளியெல்லாம் கழுவி விட்டுக்கிட்டு, செருப்பெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுக்கிட்டு, எல்லாம் சீதேவி அல்லாஹ் தஆலா அவங்க நீண்ட வயசு கொடுக்கட்டும். அல்லாஹ் தஆலா ஐஸ் வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அவன் ஹக்குன்னா ஹக்க சொல்றது, பொய்னு பாத்தினா பாத்திர சொல்றத நம்ம வேலைஞ்சுக்கலாம். அதனால யாரையும் ஐஸ் வைக்கணும் அவசியம் நமக்கு கிடையாது. நடந்தது சொன்னேன் நான். அல்லாஹ் தஆலா வந்து நல்வாழ்வு கொடுப்பானாக. யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதுடைய வளர்ச்சி பணிகளில் பங்கெடுத்துக் கொண்டார்களோ, அண்ணன் 20,000 ரூபாய் தரேன்னு உடனே சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுடைய செல்வங்கள்ல 20 கோடியை கொடுப்பானாங்க. மேலும் மேலும் பரக்கத் செய்வானாங்க. இந்த மஸ்ஜிதுடைய மதரசாவை அல்லாஹ் தஆலா உலகமெங்கும் நன்மை தரக்கூடிய மதரசாவாக ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.